Hello YouTube, wish you all a very happy new year. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2021 Kia Sonet. இப்போ காம்பேக்ட் SUV செக்மெண்ட்டில் இதுதான் டாப் செல்லிங் வெஹிக்கிள். என்ன ரீசன் பார்க்கலாம். Two categories இருக்கு, Tech Line and GT Line. Tech Line நடியில் திருப்பி 3 வேரியன்ட்ஸ் இருக்கு. It is HTE, HTK and HTX. GT லைனில் திருப்பி GTE, GTK and GTX. ஸோ இது டாப் லைன் வேரியன்ட், இது GTX ப்ளஸ் வேரியன்ட். இந்த GT லைனில் மட்டும்தான் இந்த பம்பர் கடியில் ரெட் ஆக்சன் வருது, அப்புறம் இந்த சைட் ஸ்கர்ட்ஸ்லையும் ரெட் ஆக்சன் வருது, அப்புறம் ரெட் பிரேக் கேலிப்பர்ஸும் இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. பெயிண்ட் குவாலிட்டியும் பார்த்தாலும் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது ஒரு ஒயிட் மெட்டாலிக் பெயிண்ட். இந்த கிளிட்டரி ஒரு ரொம்ப ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது பெயிண்ட்டுக்கு. இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் CRDI டீசல் இன்ஜினில் 2 டியூன்ஸில் இருக்குது. 113 bhp and 250 Nm டார்க். இன்னொரு என்ஜின் ஆப்ஷன் 99 bhp and 240 Nm டார்க். இப்போ இந்த என்ஜின் 113 bhp and 250 Nm டார்க். இப்போ இது ஒரு வேரியபிள் ஜாமெட்ரி டர்போ சார்ஜர் which is mated to a 6-speed torque converter gearbox. இப்போ இன்னொரு என்ஜின் எப்படி இருக்குன்னா it is a fixed geometry turbo charger mated to a 6-speed manual gearbox. இது 16-inch wheels, டயர்ஸ் MRF Wanderers. டயர் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா இது 250/60 R60. இதுதான் ரியர் கேமரா. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. அது இங்கே இருக்கிறதே தெரியாத மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். இது ஆக்சுவலி 392 லிட்டர்ஸ் பூட் கெப்பாசிட்டி இருக்குது. ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டுக்கு இது ரொம்ப பெருசு. ரியர் சீட்டும் ஃபோல்ட் பண்ணலாம். இட்ஸ் 100% ஃபோல்டிங் சீட். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல் சீட் கீழே ஃபோல்ட் ஆகிடும். அந்த 60-40 ஸ்ப்ளிட் கிடையாது இதில். அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். இப்போ ஒரு ஆள் பின்னாடி உட்காந்துட்டு இந்த பூட் கெப்பாசிட்டி கூட்டணும்னா அது முடியாது. இப்போ ரியர் சீட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் இனஃப் ரியர் ஸ்பேஸ் பிஹைண்ட். இந்த ஃப்ரண்ட் சீட் ஏன் டிரைவிங் பொசிஷனுக்கு வச்சுருக்கேன். நான் 5 feet 8 inch ஹைட். அண்டர் தை அண்ட் பேக் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பேக் சைடில் ஹெட்ரூமும் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு. இங்கே பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 3 அடல்ட்ஸுக்கு ஈஸியாக உட்காரலாம் பேக் சைடில். இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரியர் AC வெண்ட்டும் இருக்குது. ப்ளஸ் AQI, இது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணிக்கும் இதில். இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியும் தெரியும். நமக்கு அப்புறம் பேக் சைடில் ஒரு போஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. 2 ரியர் டோர்ஸையும் ஒரு போஸ் ஸ்பீக்கர். இதுதான் விண்டோ கண்ட்ரோல்ஸ், அப் அண்ட் டவுன் விண்டோ கண்ட்ரோல்ஸ். 1 touch கிடையாதுங்க. அப்புறம் மேலே ஒரு ரியர் லைட் இருக்குது. இது LED லைட். இந்த கார் டோரை நான் இனி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறேன். அது என்ன குவாலிட்டியில் இருக்குன்னு பார்க்கலாம். இது நல்ல ஒரு சாலிட் ஃபீல் இருக்குது. ரொம்ப ஹெவியாக இல்லை, ரொம்ப லைட்டாகவும் இல்லை, கரெக்டான ஃபீலாக இருக்குது. நம்ம இப்போ ஸ்டியரிங் வீல் பற்றி பேசணுன்னா இது ரொம்ப ப்ரீமியம் ஃபீலிங்காக இருக்குது. லெதர் ராப் ஸ்டியரிங் வீல் வித் ஃப்ளாட் பாட்டம். இதில் GT லைன் எம்ப்ளமும் இருக்குது. சென்டரில் கியா எம்ப்ளம் இருக்குது. லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா இதில் வாய்ஸ் கமாண்ட் கண்ட்ரோல் இருக்குது. வேறு மோட்ஸ் இருக்குது. இதில் இன்னும் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல்ஸும் ட்ராக் செலக்ட் கண்ட்ரோல்ஸ் இதில் இருக்குது. அப்புறம் இது ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் காலும் கால் ட்ராப் பண்ணுறோட பட்டன் இது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட 4.2 inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்க ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ணும். அதோட எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இப்போ நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு காமிக்குது. எல்லா 4 வீல்ஸ்லையும் இண்டிவிஜுவல் காமிக்குது. இப்போ எல்லா 4 வீல்ஸ்லையும் 35 PSI ப்ரெஷர் இருக்குது. அவுட் சைட் ambient டெம்பரேச்சர் 31 degrees Celsius காமிக்குது. இப்போ நீங்கள் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள மோட்ஸ் காமிக்குது. காம்பஸ் காமிக்குது, டயர் ப்ரெஷர், அக்குமுலேட்டட் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது. இது 15.2 km/லிட்டர் கொடுக்குது, விச் இஸ் வெரி டீசென்ட். கார் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 3000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. and it has given 15.2 km/லிட்டர் for a diesel. மேலே உங்களுக்கு இது க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்பீடை செட் பண்ணலாம். இதில் இந்த ஆப்ஷனில் கார் மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை செட் பண்ண முடியும். இது கேன்சல் பண்ணுறதுக்கு இது செட் பண்ணுற பட்டன். ஸோ இப்போ இந்த HD ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இது 10.25 inch HD யூனிட். இந்த சேம் ஸ்க்ரீன் தான் செல்டோஸ்லையும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவ், ரொம்ப ஸ்மூத் ஸ்க்ரீன். ஈஸியாக எல்லா டீட்டெயில்ஸும் ஆக்சஸ் பண்ணலாம். உங்கள் மியூசிக் சிஸ்டம் இதில் ஆக்சஸ் பண்ணலாம். ஆப்பிள் கார்ப்ளே ப்ளஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது. ஸ்மார்ட் பியூர் ஏர் கண்ட்ரோல் பண்ணலாம் இதுலேருந்து. இந்த ஸ்க்ரீன் ரொம்ப லோடடாக இருக்குது. இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ், ரொம்ப ஸ்மூத், ரொம்ப ஃபாஸ்ட். அண்ட் நம்ம கீழே வந்தோன்னா
இதில் நமக்கு ஏசி டெம்பரேச்சர் இண்டிகேஷன் காமிக்கும், ஃபேன் ப்ளோவர் ஸ்பீட் காமிக்கும். இந்த பட்டன் தான் ஃபேன் ஸ்பீடை கூட்டுறதும் கம்மி பண்ணுறதும். இப்போ கூலிங் கம்மி பண்ணணும் எல்லாம் கூட்டணுன்னா இதில் நமக்கு பண்ணிக்கலாம். அப்புறம் இதுதான் ஏசி பட்டன், இதுதான் ஏர் ரெஃப்ரெஷ் மோட், இது ஆட்டோ ஏசி ஆட்டோ மோட். நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இதுதான் டிரைவ் மோட், இது ட்ராக்ஷன் மோட். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்னா இந்த சீட் ஏசி வென்டிலேஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். நான் நினைக்கிறேன் இந்த செக்மெண்ட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு கார் இந்த ஃபீச்சர் கொடுக்குறதுக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூல் ஏர் இங்கேருந்து வரும், இந்த சீட்ஸில் இந்த பேக் சைடும் கீழே அண்டர் சைட்லேருந்து கூல் ஏர் உங்களுக்கு புஷ் பண்ணிக்கும். ஸோ நம்ம ட்ராபிக்கல் கிளைமேட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபீச்சர். ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்த ஃபீச்சர் என்னென்னா இது வயர்லெஸ் சார்ஜிங். இப்போ நம்ம ஃபோன் இதில் ப்ளேஸ் பண்ணோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும். ப்ளஸ் இது ஃபோன் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஃபோன் ஹீட் ஆகிடும். ஸோ அதனால இவங்க கூலிங் வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இனி இதுக்கு கீழே வந்தீங்கன்னா 2 USB போர்ட் இருக்கு, ப்ளஸ் ஒரு 12 volt சார்ஜிங் போர்ட்டும் இருக்கு. அப்புறம் இதுதான் கியர் பாக்ஸ், ரொம்ப ப்ரீமியம் ஃபீலிங். கீழே பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க, லெதர் கவர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது ஒரு ப்ரீமியம் காரோட கியர் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. இது ஹேண்ட் பிரேக். ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டிசைன் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க, பியானோ பிளாக் ஷேப்பில், ப்ளஸ் வித் சம் டெக்ஸ்சர்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு ஏசி வென்ட்ஸ். ப்ளஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இன்டீரியர்ஸ் பார்த்தோம்னா இன்டீரியர் பிளாஸ்டிக், இது ஆக்சுவலி எல்லாமே கொஞ்சம் ஹார்ட் குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இருக்குது, எதுவுமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் இல்லை இதில். ஆனாலும் அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. நம்ம பார்த்தாலுமே ஒரு இன்ஃபீரியர் குவாலிட்டியாகவே இல்லை, ரொம்ப எல்லா பிளாஸ்டிக்கும் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த சைட் பார்த்தோன்னா இது ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பார்க்கிங் சென்சரோட ஸ்விட்ச், இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸ்விட்ச், இது ஆப்வியஸ்லி என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்விட்ச். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங் வீலில் நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட் மட்டும் தான் இருக்குது, ரீச் அட்ஜஸ்ட் இல்லை. ஸோ அது இன்னொரு விஷயம். ப்ளஸ் ஷார்ட் ஹைட் டிரைவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோட் விசிபிலிட்டி கொஞ்சம் ஹேம்பர் ஆகும். ஸோ நீங்கள் டெஃபினெட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் காரை. இது இந்த சைடு உங்களுக்கு விசிபிலிட்டி ஹேம்பர் ஆகுதா இல்லையா, ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு 5'8", 5'6" ஹைட் உள்ள டிரைவருக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ஹையாக இருக்கும். ஸோ ரோட் கிளியராக தெரியுது, நம்ம ஐ விசிபிலிட்டி இதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இனி நம்ம கொஞ்சம் மேலே வந்தோன்னா இது ஆட்டோமேட்டிக் டிம்மிங் IRVM மிரர். இதில் ஒரு SOS பட்டன் இருக்குது, ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் பட்டன் இருக்குது, அப்புறம் UO பட்டனும் இருக்குது. இது ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எமர்ஜென்சி சப்போர்ட் வந்துடும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா சாஃப்ட் ஃபெல்ட் லைனிங் உள்ளே இருக்குது, ஸோ உங்கள் சன்கிளாஸு ஸ்க்ராட்ச் ஆகாது. இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா LED மேப் லைட்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த பட்டன் என்ன எதுக்குன்னா இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சன்ரூஃப் ஓப்பன் ஆகும். இது இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இனி இது க்ளோஸ் பண்ணலாம். இந்த சன்ரூஃப் கவரை நம்ம மேனுவலாக தான் ஓப்பனும் க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எல்லா டோர் பேட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இனஃப் பாட்டில் ஸ்பேஸ் இருக்குது. இதில் வேணால் ஒரு அம்ப்ரெல்லாவும் வைக்கலாம். இந்த சைடில் நிறைய கபி ஹோல்ஸ் இருக்குது, இங்கேயும் திங்ஸ் வைக்கலாம், ஃப்ரண்டில் இதுலேயும் வைக்கலாம், 2 கப் வேணால் வைக்கலாம். இதுதான் கீ ஹோல்டர், நம்ம கீ வேணால் இதுக்குள்ளே இப்படி வச்சுருக்கலாம். சேம் எல்லா டோர்லேயும் இனஃப் கபி ஹோல்ஸ் இருக்குது, பாட்டில்ஸ் வைக்கலாம், ப்ளஸ் அம்ப்ரெல்லா வைக்கலாம். நம்ம இப்போ இந்த ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இலுமினேட்டட் இல்லை, மீனிங் நம்ம நைட்டில் போனீங்கன்னா இது எதுவுமே நமக்கு தெரியாது. அது சின்ன லைட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கணும், அவங்க அது கீயாக கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஒரு ட்வீட்டரும் ஒரு போஸ் ஸ்பீக்கரும். ரியர் பேக் சைடில் ஒரு சப் ஊஃபரும் கிடைக்கும். நம்ம இப்போ போஸ் மியூசிக் சிஸ்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். நிறைய யூசர்ஸுக்கு இது அப்கிரேடே பண்ண தேவையில்லை, இது அவ்வளோ நல்லா இருக்குது குவாலிட்டி. அடுத்து நம்ம இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, நமக்கு கை ரெஸ்ட் பண்ணக்கு அவ்வளோ லென்த் இல்லை. கொஞ்சோட ஃப்ரண்டில் இருந்திருந்துன்னா ரெஸ்ட் பண்ண கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஸோ அது ஒரு சின்ன ஷார்ட் கம்மிங். நம்ம இது இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா டீசன்ட் ஸ்பேஸ் உள்ள இருக்குது. ஒரு சின்ன ஃபோன் வைக்கலாம், ஒரு பெரிய ஐஃபோனில் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஐஃபோன் வைக்க முடியாது, பிகாஸ் இட்ஸ் டால், இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஸோ ஐஃபோனில் வச்சா க்ளோஸ் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஏர் ப்யூரிஃபையர் சிஸ்டம், பர்ஃப்யூம் எல்லாம் இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணலாம்.
இது அதோட ஏர் வெண்ட். நம்ம இப்போ என்ஜினை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது கீலெஸ் என்ட்ரி அண்ட் கோ. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே கார் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம என்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே என்விஹெச் லெவல்ஸ்லாம் ரொம்ப சூப்பர். அது வேறு லெவலில் இருக்குது இந்த காரில். என்ஜின் ரிஃபைன்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு வைப்ரேஷனும் வண்டிக்கு உள்ளே வராது. உங்கள் ஸ்டியரிங் வீலும் இயர் பாக்ஸில் எந்த வைப்ரேஷன்ஸும் இருக்காது. அப்படி இருந்தாலும் ரொம்ப கம்மி, நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டீங்க. ஒரு டீசல் என்ஜினுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவ். இனி நம்ம வண்டியை ஓட்டி பார்க்கலாம். கியர் ஷிஃப்ட் பார்த்தாலுமே இப்போ அது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நல்ல சாஃப்ட் டச் லெதர், ரெட் ஸ்டிச்சிங் இருக்குது. கியரை மாற்றுறதுக்கு நம்ம இந்த பட்டனை உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணாலே போதும், கியர் ஷிஃப்ட் மாறும். ஸ்போர்ட் மோடு இருக்குது இந்த கியர் ஷிஃப்ட்டில். நம்ம அதுக்கு இந்த கியர் ஷிஃப்ட்டை ரைட்டில் மூவ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் ஷிஃப்ட் பண்ணலாம் ஃபார் டாப் அண்ட் லோவர் கியர்ஸ். இனி நம்ம கார் ஓட்டலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் ஓட்டிகிட்டு இருக்கோம். ரோடு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அண்டுலேஷன்ஸ் ரொம்ப கம்மி. இதில் ஆப்வியஸ்லி நீங்கள் செடேட்டா கார் ஓட்டினீங்கன்னா ஒரு 40 to 60 km/h ஓட்டினீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ஜின் ரிஃபைன்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்பெஷலாக என்ன பேசணும், கியர் பாக்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவ். இது ஒரு டார்க் கன்வெர்ட்டர் AMT கியர் பாக்ஸ். ஆனாலும் இது நீங்கள் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்ப ஓல்ட் டெக்னாலஜி. நமக்கு இந்தியாவில் இப்போ தான் வந்திருக்கு. ஆனாலும் இது ரொம்ப சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க இந்த கியர் பாக்ஸை. நமக்கு அந்த கியர் ஷிஃப்ட்ஸே தெரிய மாட்டேங்குது. கியர் ஷிஃப்ட்ஸும் ரொம்ப சீம்லெஸ். நமக்கு அந்த நார்மல் கியர் ஷிஃப்ட்ஸில் நம்ம ஹெட் எல்லாம் கொஞ்சம் ஷேக் ஆகும். நம்ம 2nd to 3rd கியர் போனீங்கன்னா, 3rd to 4th கியர் எல்லாம் 3rd to 2nd கியர் வந்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு அந்த ஷிஃப்ட்ஸ் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் இந்த கியர் பாக்ஸ் நமக்கு அப்படி ஒன்றுமே தெரியல. ஸோ அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த கியர் பாக்ஸ். ஹார்ன் பற்றி பேசணும். இது ஹார்ன் ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரீமியம் சவுண்ட். கோடா BMW சேம் ஃபீல், சேம் ஹார்ன் சவுண்டும் ஃபீல் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சேம் 10.25 inch ஸ்க்ரீன் தான் செல்டோஸ்லையும் இருக்குது. இது வெரி இம்ப்ரெசிவ் யூனிட். எல்லாமே இருக்குது, ஃபுல்லி லோடுன்னு சொல்லலாம். ஸ்மார்ட் பியூர் ஏர் இருக்குது, அந்த மியூசிக் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, வாய்ஸ் கமாண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஃபோன் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன். ஓகே, இப்போ இந்த டிரைவ் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா இது 3 டிரைவ் மோட்ஸ் இருக்குது. இந்த 4.2 inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்க்கலாம். நமக்கு எக்கோ மோட் இருக்குது, நார்மல் மோட் ப்ளஸ் ஸ்போர்ட் மோட். ஸ்போர்ட் மோடுன்னா கியர் ஷிஃப்ட்ஸும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். RPM ரேஞ்சு கொஞ்சம் லாங்கராக ஹோல்ட் பண்ணும். அந்த என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இனி பார்க்கலாம். ஸ்போர்ட் மோட் என்கேஜ் பண்ணியிருக்கோம். ஸ்லாம் தி ஆக்சிலேட்டர். ஓ எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ். 0 to 100 10.65 செகண்ட்ஸில் இந்த கார் பண்ணும். இந்த என்ஜின் ஆக்சுவலி சேம் செல்டோஸ் என்ஜின். ஆனால் இந்த காரோட லைட் வெயிட்னால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரிஸ்காக இருக்குது. இட்ஸ் வெரி வெரி குவிக். கார் இஸ் ஸோ குவிக். ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா இந்த டயர்ஸ் தான். MRF டயர்ஸ். கிரிப் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரைட் குவாலிட்டியும் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிறது இந்த டயர்னால தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டயர்ஸ் போட்டோன்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிரிப் லெவல்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம மேனுவல் கியர் ஷிஃப்ட்டும் பண்ணலாம். ஆக்சுவலி ஒரு ட்ரிப்ட்ரானிக் கியர் பாக்ஸ். கியர் பாக்ஸை ரைட்டில் மூவ் பண்ணால் போதும். மூவ் பண்ணிவிட்டு கியர் அப் பண்ணணுன்னா மேலே ப்ரெஸ் பண்ணால் போதும். கியர் டவுன் பண்ணால் கீழே ப்ரெஸ் பண்ணால் போதும். ஓகே, இது கொஞ்சம் மோசமான ரோடு. அண்ட் நம்ம ரைட் குவாலிட்டி இதில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். இது ஆக்சுவலி செல்டோஸ் மாதிரி ரொம்ப ஸ்டிஃப்பும் ஹார்ஷாக இல்லை, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதோட எப்படி சொல்லலாம்னா இது ஒரு மெச்சூர்ட் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் சொல்லலாம், ஒரு யூரோப்பியன் கார் மாதிரி. நம்ம பிரேக்ஸ் பற்றி பேசணுன்னா எல்லா 4 வீல்ஸும் டிஸ்க் பிரேக்ஸு. அதனால பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ரைட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்போஸ்ட் அண்ட் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. டேம்பிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சஸ்பென்ஷனில் இருந்து. இது ரொம்ப மோசமான ரோடு. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆனாலும் அது ஆக்சுவலி செல்டோஸ் அளவு ஸ்டிஃப் இல்லை, ரொம்ப கம்போஸ்ட், ரொம்ப மெச்சூர்டு. ஒரு யூரோப்பியன் காரோட சஸ்பென்ஷன் மாதிரி இருக்குது. வெரி வெரி இம்ப்ரெசிவ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தாலும் 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. நம்ம பாட்டோல் ரோட்ஸுக்கெல்லாம் இட்ஸ் மோர் தென் எனஃப், எங்கேயுமே தட்டாது. இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா இது அன்பேவ்ட் ரோடே இல்லை. ஆனால் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள்.
கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் தெரியுது, ஆனால் அது டயர்னாலோட ஸ்டிஃப்னஸ் தான். டயர் ஆக்சுவலி எம்ஆர்எஃப் வாண்டர், அது கொஞ்சம் ஹார்ட் காம்பவுண்ட் டயர். நீங்கள் ஒரு கான்டினென்டல் டயர் இல்லைன்னா ஒரு பிரிட்ஜ்ஸ்டோன் டயர் ப்ளஸ் நீங்கள் ப்ரெஷர் ஒரு 32-33 PSI வச்சிங்கன்னா இந்த ரோட்லாம் அசால்ட்டாக போயிடும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக போயிடும். இப்பவுமே ரொம்ப மெச்சூர்ட் சஸ்பென்ஷன் தான் சொல்லலாம். ரொம்ப ஸ்டிஃப்னு சொல்லலாம், செல்டோஸ் மாதிரி ரொம்ப ஸ்டிஃப்னு சொல்ல முடியாது. டயர் தான் ரொம்ப வீக்லிங்காக இருக்குது இந்த காரோட ரைட் குவாலிட்டி அண்ட் ஹேண்ட்லிங்காக கம்பேர் பண்ணும்போது. ட்ராக்ஷன் மோட்ஸ் இருக்குது. ட்ராக்ஷன் மோட்ஸ் அது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் மாதிரி தோணுது. ஏன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லே அவுட்டில் அது ஒரு பெரிய யூஸ்ன்னு சொல்ல முடியாது. அந்த 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால் அது கொஞ்சம் இம்ப்ரெசிவ். நம்ம ரோட்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். மற்ற சாதாரண கார்ஸ் வேர்னால பார்த்தீங்கன்னா அண்டர் பாடி ஸ்க்ரேப் ஆகும் ஈஸியாக இந்த ரோட்ஸில். இப்போ அந்த ரோட்ஸ்லாம் ஈஸியாக ஸ்க்ரேப் ஆகிடும், ஆனால் இந்த வண்டியில் எங்கேயும் ஸ்க்ரேப் ஆகலை. ஸோ அது மெயின் ரீசன் அந்த 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பற்றி சொல்லணும்னா இந்த கார் ரொம்ப இம்ப்ரெசிவ். இது வேறு லெவல் தான் சொல்ல முடியும். ஒரு மெச்சூர் செட்டப் தான், ஒரு யூரோப்பியன் கார் செட்டப் தான் சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் நல்லா இருக்கு. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்க்கணும்னா இந்த டாப் லைன் வேரியன்ட்ல 6 ஏர் பேக்ஸ் வருது, அப்போ ABS EBD நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வருது. ஸோ இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஆல்சோ கிராஷ் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் கார் இஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் தி Hyundai Venue. கிராஷ் சேஃப்டி ரேட்டிங்ஸில் அது 3 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த கார் ஆல்மோஸ்ட் சேம் ரேட்டிங்ஸ் தான் வாங்கும். ஸோ வெரி இம்ப்ரெசிவ். So what is my verdict on this car? உண்மையாக சொன்னால் I'm actually very impressed with this vehicle. இதோட features are mind blowing. Ventilated seats, sunroof, safety features எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் 1.5 லிட்டர் CRD டீசல் என்ஜின் பர்ஃபார்மன்ஸே சூப்பராக இருக்குது. ஸ்போர்ட் மோடில் ரொம்ப நல்லாவே இருக்குது. இது என்னென்னா செல்டோஸ்லேயே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஆனால் சானட்னு அதோட வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் பர்ஃபார்மன்ஸ் அதோட ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா இதோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங். இந்த பாட்ஹோல் ரோட்ஸில் போகும்போது ஹேண்ட்லிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தாலும் ரொம்ப மெச்சூர் சஸ்பென்ஷன் செட்டப்னு சொல்லலாம். ஒரு யூரோப்பியன் காரோட சஸ்பென்ஷன் செட்டப் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹானஸ்ட்லி ஒரு 14-15 lakh பட்ஜெட்டில் ஐ திங்க் இந்த கார் ரொம்ப இம்ப்ரெசிவ். டெஃபினெட்லி செல்டோஸ் போகிறது பதிலாகவே சேவ் அரௌண்ட் 4-5 lakh rupees by going for this vehicle. So அவ்வளோ இம்ப்ரெசிவ். I'm really happy I drove this vehicle. This has definitely changed my view on Kia cars. Kia carsனாலே I think I never expected to be this impressive. கண்டிப்பாக நான் ஒரு 15 lakh பட்ஜெட்டில் கார் வாங்குறேன்னா இந்த கார் டெஃபினெட்லி என் கண்டென்ஷனில் இருக்கும். ஐ திங்க் இட் மைட் ஆல்சோ வின். டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ சர்ப்ரைஸ். ஆன் ஆவரேஜ் மந்த்லி சேல்ஸ் இந்த வண்டிக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 10,000 units per month. இந்த காம்பேக்ட் SUV செக்மெண்ட்லேயே இது ஹையஸ்ட் செல்லிங் வெஹிக்கிள். அண்ட் இது சர்ப்ரைஸ் ஆகிற எந்த விஷயம் இல்லை. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலே you will fall for this vehicle. அவ்வளோ impressive. Before I end, I definitely want to wish you all a very happy new year. And thanks for watching. Content பிடிச்சிருந்தா please subscribe to my cousin sisters channel. I'll leave the links in the description below. என் சேனலுக்கு also subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க. And until next time, this is Stan signing out. Bye bye.